Let's pray. Loving Heavenly Father, we once again come to your feet, Father God, to learn a little more about you. And such a small book, Father God, but so much truth in it. Thank you, Father, for the opportunity to study this book, study the prophecies you have given through Prophet Zacharias. Father God, it's an underline, Father. It's a surety that you are a covenant-keeping God. You maintain your words, you keep your vows and your oath, and you are such a faithful God. Lord, teach us your purpose, what you have been planning. Your clear focus and the purpose of creation. Help us, Father, to understand it. Help us, Father, to live in line with it. Help us to make our story part of your story, Father God. Be with us while we study this book, Father God. Bless each and every one of us. Help us to mold and be a better child of God, Father God. Help us to truly, truly understand. In Jesus' wonderful name, I ask. Amen. Right. So we are at covenant keeping God, and we are looking at Prophet Zechariah. So this is after the exile. டேனியல்லாம் போன பிறகு பேபிலோன்லேருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் டெம்பிள் கட்டிட்டு இருக்கும் போது இந்த காரியங்கள் நடக்குது. ஹாகாய் ஜக்கரியா கிட்டத்தட்ட சேம் டைம் வந்தாங்க. ஜக்கரியா அஃப்கோர்ஸ் இஸ் டாக்கிங் so much about the future. So very, very prophetical. So அதில் வரிசையாக புக்கு ஸ்டார்டிங்லேருந்து we are looking at visions. 5 visions already பார்த்துட்டோம். We are also taking one key word. I'm hoping to put it in the mind. So we looked at hope when we looked at அந்த மர்டில் ட்ரீஸில் ஜீசஸ் இருக்கிற மாதிரி, அதாவது இஸ்ரேலுக்குள்ளே நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஹோப் மெசேஜ் பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களை ஃபயர் வால் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொன்னதை பார்த்தோம். அப்புறம் அந்த ஹார்னோடதில் என்ன எனிமீஸை அவெஞ்ச் பண்ணுவேன், உங்களை எதிர்த்து ஹார்ம் பண்ண எனிமி கண்ட்ரீஸ் எல்லாம் நான் அவெஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்சல்யூட்லி நியூ டெஸ்டமெண்ட் சால்வேஷன் we saw in அந்த ஹை ப்ரீஸ்டோடைய ட்ரெஸ் மாற்றி ரைச்சஸ் ட்ரெஸ் போட்டு அக்யூசரை மறைச்சு ஜீசஸ் சேவ் பண்ணுற அந்த அப்படியே அந்த அழகு விஷன் பார்த்தோம். அது பார்த்தோம். அண்ட் தென் வி saw how 2 அனாயின்ட்மெண்ட் நடக்குது. 2 people are being anointed to continue this jobன்றதையும் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ஒன்னொன்லையும் there is a sign and a pointer towards Jesus. நம்ம அதை கடைசிலையும் திரும்ப மொத்தமாகவும் பார்ப்போம். ஓகே, ரைட். So we finished 5 and we'll go to the 6th vision. I'm hoping to finish 6 and 7 today. God willing, we'll see. சரி. So chapter 5 எடுத்து வச்சுக்கோங்க. ஜக்கரியா chapter 5ல இருக்குது தான் இந்த 2 விஷனும். So I'm hoping to finish it. Okay. So 5:2ல பார்த்தீங்கன்னா வாசிச்சிடலாமா? ஜக்கரியா 5 verse 2. ஜக்கரியா 5 verse 2. தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புத்தகச் சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். So இந்த 20 cubits and 10 cubits என்ன அது ஒரு பாயிண்டா இருக்கு பாருங்களேன். லைக் ஒரு விஷன் பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்க்ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். பட் இட்ஸ் ஸோ பர்டிகுலராக ஒரு லென்த் அண்ட் வித் சொல்லும் போது இட் இஸ் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதனால இந்த 20 and 10 ஆஸ் யூஷுவல் நம்ம வெளியில் ரொம்ப தேட வேண்டாம். பைபிளில் இருந்தால் அது மாத்திரம் எடுத்து படிக்கலாம். அதுவுமே மேபி வி கேன் பி ராங். ஓகே, என்ன சொல்கிறது, ஆஃப் த கான்டெக்ஸ்ட் எடுத்து படிச்சிட்டோம்னா அது தப்பாயிரும். இருந்தாலும் ஸோ வி ஜஸ்ட் வாண்டட் டு சி வாட் இஸ் 20/10. ஓகே, ஸோ ஆனால் ஏன்னா சச் a யூனிக் நம்பர். ஆனால் அதே மாதிரி 2 இடங்கள்ல தான் 20/10 வருது. ஒன்று வந்து டேபர்நாக்கிள், கடவுள் கொடுத்த பிளான். ஸோ த லென்த் பிரெத் எல்லாம்
காட் கொடுத்த நம்பர்ஸ். மோசேஸ்ட கொடுத்து இவங்க இஸ்ரேல் மக்கள் ஈஜிப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே மவுண்ட் சீனாயில் இருக்கும் போது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு டேபர்னாக்களுடைய மெஷர்மெண்ட்டும் கொடுத்து நான் உங்களோட இருக்கிறேன், நீங்கள் கெட்டு இந்த மாதிரி கெட்டு ஒரு சாங்சுரின்னு சொல்லி கெட்டின அந்த இடம் இல்லை. ஸோ ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு வேலி இருக்கும், அதுதான் அவுட்டர் கோட். அதுக்குள்ள ஒரு ஆல்டர், அதில் தான் அட்டோன்மெண்ட் பலிலாம் அதில் தான். அது அந்த தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் ஆடு பலி எல்லா பலியும் அதில் தான். ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் கொடுக்குற ஒரு ஆல்டர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு தண்ணி தொட்டி, இந்த ப்ரீஸ்ட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹோலி டென்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹோலி டென்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? மெனோரா, ஒரு 5 அடி உயரத்து மெனோரா, ஒரு டேபிளில் 12 பிரெட் இருக்கும், ஒரு குட்டி ஆல்டரில் இன்சென்ஸ், இந்த பிக்சரில் இல்லை, இன்சென்ஸ் போடுற ஒரு குட்டி ஆல்டர் இருக்கும். அப்புறம் அடுத்த அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போனோன்னா அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த பிளான் காட் கேவ். இந்த பிளானில் 20/10 எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாட் த வெரி 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 ஹோலி பிளேஸ். ஆர்க் இருக்கிற இடம் 10/10, இட்ஸ் அ கியூப். அதுக்கு வெளியில் இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த விளக்கு இருக்கிற இடம், அந்த மெனோரா இருக்கிற இடம், பிரெட் இருக்கிற இடம், அந்த இடம் இஸ் 20/10. ஆர் வி ஓகே? ஸோ அந்த சைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு யார் போக முடியும்? நார்மல் பப்ளிக் போக முடியாது, லீவைட்ஸ் மட்டும்தான், லேவி ப்ரீஸ்ட், அதுவும் அலாட்டட் ப்ரீஸ்ட், அதுக்குன்னு உள்ள கோத்திரத்து மக்கள் மட்டும்தான் போகலாம். லேவி கோத்திரத்துலேயும் ஒரு மகனுடைய பிள்ளைசங்க தான் போக முடியும். அந்த ஹோலி ஆஃப் ஹோலிக்குள்ள ஹை ப்ரீஸ்ட், ஒன்லி ஒன் மேன் இன் த ஹோல் கண்ட்ரி கேன் கோ. இல்லை, ஆரனுடைய அந்த ஃபர்ஸ்ட் சைல்டு வரிசை, அவங்க மட்டும்தான் வருஷத்துல ஒரு நாள் போவாங்க. ஸோ தட் இஸ் ரியலி ரியலி ஸ்பெஷல். இங்கே அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு, பிரெட்டை வாரம் மாற்றுறதுக்கெலாம் லேவி கோத்தத்தில் சம் பீப்புள் ஆர் சோசன் டு கோ. ஓகே, ஸோ இது ஒரு 20/10 இருக்கு. இன்னொரு இடம், அகெயின் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி த சாலமன் கட்டின டெம்பிள். சாலமன் கட்டின டெம்பிள் அதுவும் காட் வந்து டேவிடுக்கு கொடுத்த பிளான் படி கட்டின ஒரு காரியம் இல்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ காட் கிவன் பிளான். அதனால இந்த நம்பர்ஸை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ அதில் பார்த்தோன்னா 1 Kings 6:3 இந்த நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அரவுண்ட் தட் அதை படித்து பார்த்தீங்கன்னா டேவிடுக்கு கொடுத்த பேட்டர்ன், அதை சாலமனுக்கு அப்பா சொல்லி கொடுக்குறாரு, நீ இப்படி கெட்டணும், நீ எனக்கு கெட்ட முடியாது, நீ கடவுள் என்ன கெட்ட வேணான்னு சொல்லிட்டாரு, நீ பில்டு பண்ணு, அதுக்கு வேண்டிய சொத்துகள், கல், கோல்டு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஹி கோஸ். ஸோ சாலமன் கட்டினார். ஸோ சாலமன் கட்டின டெம்பிள் மச் பிக்கர். ஓகே, ஸோ அது 10 தானே வீதி இருந்தது, இது 20, அந்த வித் வந்து 20. ஓகே, எவ்வளோ அகலம்? ஓகே, இந்த டெம்பிளோட அது 20, டபுள் த சைஸ் மாதிரி. இங்கே வந்து நீங்கள் அந்த ஹோலி பிளேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள என்னோட கர்சர் உங்களுக்கு தெரியுதுன்னா, ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, வெளியில் ஒரு ரெக்டாங்கிள், அப்புறம் அந்த டென்ட்டுக்கு மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஒரு பில்டிங் ஒன்று இருக்குல்ல, ஆக்சுவலாக அங்கே தான் ஆல்டரும் இருக்குது, தண்ணி தொட்டியும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு கோட்டியாட், முத்தம் மாதிரி தான், ஒரு கோட்டியாட் மாதிரி ஒரு இடம், நாட் ஈவன் பார்ட் ஆஃப் த ஹோலி பிளேஸ். ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அ கோட்டியாட். ஸோ இங்கே ஐ திங்க் எனிபடி அண்ட் எவ்ரி ஒன் கேன் கோ. ஐ ஹோப் ஐ எம் நாட் ராங், பட் இங்கே மோர் பீப்புள் கேன் கோ. ஸோ இதுவும் இந்த 20/10. ஓகே, ஓகே, ஸோ ஓகே, மனசில் வச்சுக்கோங்க, இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ டேபர்னாக்கிளில் இருக்கிற ஹோலி டென்ட்டு, இது டெம்பிளுக்கு வர்ஷிப் பண்ண வர பப்ளிக் நிற்கிற இடம். ஓகே, ஸோ அவங்களுக்கு இதுக்கு தாண்டி உள்ளே போகிறது லேவி மக்கள் தான், அதுக்குள்ளே தான் ஆல்டர் எல்லாம் இருக்குது, இது ஜென்ரல் இடம். ரைட். ஸோ திஸ் இஸ் ஹியூஜ் இல்லை, ஒரு சாதாரண ஸ்க்ரோல் மாதிரியே இல்லை, ரியலி ரியலி பிக். நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு கல்யாணத்துக்கு ஃப்ளெக்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அதை விடலாம் பெருசு. ஸோ இன்கேஸ் கியூபிட் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இட் இஸ் லைக் 30/15 feet.
அப்போ நம்ம imagine your bedroom, it's much bigger than that. Probably your hall and the bedroom சேர்த்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியா சைஸ். as you can see, டெம்பிள் டேபர்னாக்கிளில் ஒரு பெரிய போர்ஷன், சாலமன் டெம்பிளில் ஒரு பெரிய இடம். ஸோ நிறைய பேர் இருக்கிற அளவுக்கு பெரிய, அவ்வளோ பெரிய ஸ்க்ரோல் மாதிரி தான் விஷன் பார்த்துருக்காங்க. நார்மல் ரீடிங் ஸ்க்ரோல் வந்து 1 ஃபுட் வைடு, இது 30 feet. ஓகே, 1 ஃபுட் இல்லைன்னா 1.5 feet தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், சின்னதாக, மச் ஸ்மாலர். நம்ம நார்மல் புக்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் சைஸ் இஸ் மச் ஸ்மாலர். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2 verses வாசிங்களேன். 5, 3 and 4 வாசிங்க. ஜக்கரியா 5, 3 and 4. அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யாணையிடுகிறவன் வீட்டிலும் வந்து அவன் வீட்டில் நடுவில் தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாகும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சரி, நார்மல் லாங்குவேஜ்ல வாசிச்சாலே we can understand certain points, we can understand. இது ஒரு கம்ஃபர்ட் மெசேஜ் கிடையாது. இட்ஸ் மோர் லைக் அ கர்ஸ், இல்லை ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு கோபம், ஒரு பனிஷ்மெண்ட். அங்கே அந்த அந்த இடத்துக்கு போயிடுச்சு, அந்த பொசிஷனில் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, எண்ட் லாஸ்ட் லைன், எல்லாத்தையும் அழிக்க முடியும் வீட்டோட, இல்லை டிம்பர், ஸ்டோனு, கல், வுட்டு எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு ஒரு கோவம். ரைட், இந்த அளவுக்கு we can understand. Let us look at some details. Okay, so number 1, it is written on both sides. அதை நோட் பண்ணீங்களா? இந்த சைடில் எழுதியிருக்கிற தீஃபு, அந்த சைடில் எழுதியிருக்கிற அப்படின்னு 2 சைடு பற்றி சொல்லியிருக்குது ஸ்க்ரோலில். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆமாம், இட் கண்டெய்ன்ஸ் கர்சஸ் நாட் கம்ஃபர்ட். ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு விதமான ஒரு சின் எழுதியிருக்கு. ஒரு சைடில் தீஃப்னு எழுதியிருக்கு இங்கிலீஷில் ஆக்சுவலாக. அடுத்த சைடில் இட் இஸ் அபவுட் அ பிளாஸ்ஃபீமர், இல்லைன்னா ஸ்வெரர். வெவ்வேறு வேர்ஷன்ஸ், டிரான்ஸ்லேஷனில் வெவ்வேறு மீனிங் இஸ் த சேம். இப்போ நான் போட்டிருக்க வெர்ஷன் வந்து நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். அதில் பெர்ஜியூரர்னு எழுதியிருக்கு இல்லையா? பெர்ஜியூரர்னா யாருன்னா, கோர்ட்டில் ஓத் எடுப்பாங்கல்ல, நான் உண்மைதான் சொல்லுவேன், உண்மை தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன்லாம் சொல்லி ஓத் எடுப்பாங்க. எடுத்துட்டு பொய் சொல்றவங்க, அதுதான் பெர்ஜுரி. அதில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்க தான் பெர்ஜுரர். அதுக்கு இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். ஓகே, இட்ஸ் சச் அ பிக் மிஸ்டேக். இட்ஸ் அ வெரி 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 பிக் மிஸ்டேக். ஸோ அந்த மீனிங். ஸோ நவ் யூ நோ த மீனிங். ஸோ உண்மை பேச வேண்டிய வாயிலிருந்து டோட்டலாக தப்பாக வந்தால், ஓகே, ஸோ அந்த மீனிங். ஸோ கடவுள் கண்ணில் அப்படி தானே இல்லை? ஸோ பிளாஸ்ஃபீமர் யாரு? க்ளோரிஃபை ப்ரைஸ் பண்ண வேண்டிய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வர்றது. ரைட், ஓகே. ஸ்வேரர் நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஐ ஐ ஸ்வேர் ஆன் காட் சொல்றது. ஆர் நம்ம இன்னும் படித்தோம் அந்த 10 commandments படிக்கும் போது, ஸ்வேரிங்னா இட்ஸ் ஆக்சுவலி வி ஷுட் பி டாக்கிங் த ட்ரூத், not the lie. What is the truth? Jesus said, right? I am the truth, right? So now you get the picture very quickly. Okay, so we can go to I mean we actually Bible and we can go அந்த அதே த்ரெட்டை பிடிச்சு படிச்சோம்னா ஜீசஸை போற்றாத எல்லாரும் அப்படின்னு வந்து முடிஞ்சிடும். யாரு? whoever is a perjurer, whoever is a swearer, is a blasphemer, is somebody who is not glorifying Jesus. Okay, who is a believer in Jesus. Believe பண்ணா தானே glorify பண்ணுவாங்கல்ல. ஸோ whoever is not believing in Jesus, இந்த சைடுக்கு வந்துடும், அடுத்த சைடில் வந்துடும். ஓகே, அது ஒரு சைடில். அடுத்தது தீஃப். ஓகே, ஸோ தீஃப் ஒரு சைடில் இருக்கு, இன்னொரு சைடில் இந்த பிளாஸ்ஃபீமர்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் திஸ் இந்த ஸ்க்ரோல் என்னெல்லாம் பண்ணுது? ஃப்ளை பண்ணுது, என்டர் பண்ணுது, வீட்டுக்குள்ள போய் அமர்ந்து இருக்குது, அதுக்கப்புறம் கன்சியூம் கூட பண்ணுது, இல்லை எரிச்சு கூட போட முடியுது. கன்சியூம்னா டிஸ்ட்ராய் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரோல் ஆர் த கர்ஸ் ஆன் த ஸ்க்ரோல் இஸ் ஆப்வியஸ்லி
from God, which is very powerful, which can do all of this. யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்? either a thief or a blasphemer. Okay? Okay. இந்த நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நவ் இந்த டபுள் சைடட்னு போட்டிருந்துச்சு இல்லையா, ரெண்டு சைட்லயும் வேர்ட்ஸ் இருக்கு. see this side of the scroll thief இருக்கு, that side of the scroll perjurer இருக்கு. ரைட்? நீங்க தமிழ் பைபிள்ல படிச்சிருக்கவங்க தயவுசெய்து பார்த்துட்டே வாங்க. ஓகே, ரெண்டு சைடுன்றது அப்படின்னு போட்டிருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டபுள் சைடடும் பைபிள்ல வேற எங்க அந்த டபுள் சைடட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஏன் இது ஒரு கியூரியாசிட்டி, ஒரு சம்திங் யுனிக்னா, ஸ்க்ரோல் எப்படி இருக்கும், அந்த பையன் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல, அடுத்த சைட் திருப்பி படிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம், ரொம்ப இன்கன்வீனியன்ட், ரொம்ப இம்ப்ராக்டிக்கல். ஸோ இட் இஸ் வெரி 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 ரேர். ஸோ ஸ்கிரிப்சராக இருந்தால், இஃப் யூ வாண்ட் டு see that, I should have put the picture. ஸ்கிரிப்சராக இருந்தாக்கா அந்த ஸ்க்ரோல் வந்து குண்டா பெருசாக இருக்கும். அடுத்த சைடு படிக்கிறதுனா அது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். தின் ஸ்க்ரோல்னு வைங்க, ஒரு ஷார்ட் லென்த் ஆஃப் பேப்பர் மாதிரி. சின்ன ஸ்க்ரோல்னா வேணா கையிலேயே பிடிச்சி அடுத்த சைடில் திருப்பிலாம் பார்க்க முடியும். இந்த தோரா ஸ்க்ரோல் எல்லாம் ரொம்ப பெருசு, பெரிய புல்பிட் மாதிரி வச்சிருப்பாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து சுற்றுற மாதிரிலாம் சுற்றி தான் அடுத்த சாப்டர்லாம் போவாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சைடில் எழுதுறது ரொம்ப ரேர். இன்னொரு சும்மா விக்கிபீடியாவில் படித்த இன்னொரு ரீசன் வந்து, அந்த பப்பாரேஸில் பேப்பர் பண்ணுறாங்களோ இல்லாட்டி தோலில் எழுதும் போதோ ஒரு சைடில் தான் ஸ்மூத் ஆக்கி அதில் தான் எழுத முடியுமா, அடுத்த சைடு ரஃப்பாக இருக்கும் போல். ஸோ பப்பாயரஸ் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கூட திருப்பி பாருங்கள், அதில் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு சைடு தான் ஸ்மூத் ஆக்கி வச்சுருக்கோம், அடுத்த சைடு மேட் மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா யூ கேனாட் ஈவன் ரைட், எழுதக்கூட முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள் டு ரைட். ஸோ அதனால தான் அந்த கியூரியாஸ், அந்த ஒரு இட் பிகம்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓ, இந்த ஸ்க்ரோலில் ரெண்டும் இருக்கா, அப்படின்னா எங்கெல்லாம் ரெண்டு இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ எங்கெல்லாம் எழுதியிருக்குன்னா, எக்ஸோடஸ் 32:15 பாருங்க. எக்ஸோடஸ் 32:15. எடுத்தீங்களா யாராவது? 15. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப கிளியர் இல்ல? சோ கடவுள் கைப்பட எழுதி கையில கொடுத்த 10 commandments பலகை was written on both sides. How interesting. Okay, so that is one point. அங்க two-sided. இன்னொரு two-sided. Ezekiel chapter 2 verses 9 and 10. Ezekiel chapter 2 9 and 10. உன் நெற்றியை வச்சிர கல்லை போலாக்கினேன். சரி, 9 and 10. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஓகே, நம்ம எசேக்கியேல் படிக்கும் போது இது படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இதே மாதிரி ஜானுக்கும் ஒரு ஸ்க்ரோல் கொடுக்கப்பட்டு இதே மாதிரி ஈட் இட் டைஜஸ்ட் இட்னு இருக்கும். முதல்ல ஸ்வீட்டாக இருந்தது, அப்புறம் பிட்டராக இருந்தது, அதே பாயிண்ட் இருக்கும். ஓகே, ரெண்டு பேருக்கும் வெரி சிமிலர் விஷன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் ஹெவன். ஸோ இதுவும் காட் கிவன் ஸ்க்ரோல். ஓகே, ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். மேன் மேட்னாக்கா டூ சைடு எழுத முடியாது, இது டபுள் சைடு எழுதியிருக்குனாலே இட்ஸ் சம்திங் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ அங்கே பார்த்தோம். இன்னொரு இடத்துலையும் இருக்கு, ரெவலேஷன் 5:1. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். ஓகே, ஸோ இது ஃபாதர் காட் ஜீசஸ்க்கு கொடுத்த ஒரு ஸ்க்ரோல். அதுல முன்னாலையும் பின்னாலையும் அதுலயும் எழுதியிருக்கு. இதுல தான் 7 சீல் இருக்கு. அண்ட் ஜீசஸ் ஒவ்வொரு சீலை ஓபன் பண்ணும் போது தான்
he is allowing judgment to come on earth இல்ல அந்த 4 horses இருக்கட்டும் மற்ற ஒவ்வொரு ஒன்னொன்னா நடக்குது இல்லையா ஸோ ஸோ அதுவும் காட் ஒரு ஹெவன்லி ஸ்க்ரோல் காட் ரிட்டன் ஸ்க்ரோல் மனுஷர் ஸ்க்ரோல் இல்லை அதுவும் 2-sided தான் அதுவும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரோல் திறக்கும் போது நடக்க போற பயங்கரங்கள் தான் எசேக்கியலுக்கு காண்பிக்கப்பட்டு அவரை டைஜஸ்ட் பண்ணு அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஸ்க்ரோலும் அதான் அதனால்தான் அதுல புலம்பல்களும் ஐயோக்களுமா இருக்குது அப்படின்னு சொல்லி he'll have that okay so you get the picture right so ஒரு காட் கிவன் மெசேஜ்ல தான் இது இருக்கு கமாண்ட்மெண்ட்ஸ்ல இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் ரைட் அது டபுள் சைடட் ஓகே ஸோ இதுல ஒரு கர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு இல்லையா ஸோ இட்ஸ் ஆக்சுவலி கேரிங் அ கர்ஸ் ஒரு சைடு தீஃப் ஒரு சைடு ஸ்வேரர் அண்ட் அந்த கர்ஸ் எங்கெல்லாம் போகுது இஃப் யூ நோட்டிஸ் 5, 3 and 4ல பார்த்தீங்கன்னா எர்த் ஃபுல்லாத்துக்கும் போகுது ஒவ்வொரு வீடுகள் அளவுக்கு போயிருது எங்க பாருங்க அப்போ வேர்ல்டு ஓவருக்கும் போகுது ஒவ்வொரு குடும்ப லெவலுக்கும் போகுது வீட்டுக்கு உள்ளேயும் போகுது அமிட்ஸ்ட் யுவர் ஹவுஸ் இன்சைட் ஆஃப் யுவர் ஹவுஸ் கூட போகுது அப்போ திஸ் இஸ் கிராசிங் ஆல் பேரியர்ஸ்ல இட் இஸ் பர்சனல் ஆல்சோ கம்யூனல் ஆல்சோ அண்ட் வேர்ல்டு வைட் ஆல்சோ மேக் சென்ஸ் ஸோ இது அப்ளிகபிள் டு எங்க இருந்தனாலும் சிங்கிள் பர்சன் நம்ம தனியா வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல இருந்து அந்த மாதிரி இருக்கிற நினைவுகள் செயல்கள்ல இருந்து குளோபல் நேஷன் அந்த மாதிரி லெவல் வரைக்கும் திஸ் கர்ஸ் இஸ் அப்ளிகபிள் இட் வில் பி ஜட்ஜ்ட் மேக் சென்ஸ்ல இட்ஸ் வெரி நைஸ் நோ ஸோ அது ஒன் பாயிண்ட் ஓகே ஸோ திஸ் இஸ் அ double-sided scroll with a curse. Now let us look at connection between in the double-sided tablet அதுதான் இல்லையா 10 commandment tablets double-sided ன்னு பார்த்தோம்ல so if you see இந்த 10 commandments picture பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம் எப்படி பிரிப்போம் towards God இருக்கிற commandments தான் first 4 commandments அப்புறம் நெக்ஸ்ட் 6 commandments நம்மளுடைய நெய்பரை பத்தி இல்ல நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி ரைட் ஸோ அப்படி ரெண்டா பிரிக்கலாம் ஸோ இதுல ரெண்டு சைட்லயும் ஒன்னொன்னு இருக்கு ஒன்னு கடவுளை பத்தி நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய் அதான் அந்த ஸ்வேரா பண்றது பிளாஸ்பீமர் பெர்ஜுரி எல்லாம் இட் இஸ் த சேம் ஸோ அந்த வசனம் அபவுட் காட் இருக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ்ல இருந்து ஒன்னு இந்த சைட்ல நெய்பரை குறிச்சு இருக்கிறது ஸ்டீலிங் ஸோ இன்ஃபேக்ட் ஒரு கமெண்டேட்டர் சொன்னாரு ஸ்டீலிங்கை வச்சு மற்ற எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் மற்ற இந்த நெய்பர் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஏன் கொலை பண்ணக்கூடாது அவங்க லைஃபை திருடுற மாதிரி யூ கெட் மீ ஸோ மற்றவங்க பொய் சாட்சி சொல்லக்கூடாது ஏன் அவங்களுடைய ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டியை திருடுற மாதிரி ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் ஏன்னா அது அவங்களோட ரைட் அதை திருடுறது மாதிரி ஸோ அந்த தீஃப் அப்படின்ற வேர்டை வச்சு வி கேன் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் ஆல் தி அதர்ஸ்ன்னு சொன்னாங்க குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ டூ சைட்ஸாக பிரிச்சா ரெண்டு சைட்ல இருந்தும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு ஸோ கடவுளை எதிர்த்தும் கெட்டது பண்றது ஒரு சைட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்த சைட்ல மக்கள் டுவர்ட்ஸ் பீப்புள் இருக்கிறதுல இருந்து இருக்கிற மாதிரியும் வைக்கலாம் Jesus when he came and made the commandments into two love God love others ரெண்டு ஷார்ட் ஆக்கும் போதும் இததான் சுருக்குனாரு இல்ல இந்த சைட்ல இருக்க 4 became one commandment loving God and the other one became loving others ரெண்டா பிரிச்சாரு it fits that also so it fits that also so don't think it is only ரெண்டு commandment மட்டும் எடுத்திருக்குன்னு இல்லை this encompasses all கடவுளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கு இதுல அடங்கி இருக்கு ஓகே and where we fail also so God's expectations and man's failure is pretty clear from just these two words okay on the scroll so that is very interesting so now obviously he can see or he can see the failure yeah no one is good right
ஃப்ரம் எவ்ரிவேர். அது வீட்டுக்குள்ளனாலும் சரி, வேர்ல்டு அளவுனாலும் சரி, everywhere he can see what is going on. He can see the failure. He can see no one is up to standard. அதனால curse will follow. Judgment will follow. Punishment will follow if you do not accept Jesus. Correct? So, but at this point in time, this is the vision Zachariah is seeing. அப்போ நீங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்கீங்க, தப்புக்குரிய பனிஷ்மெண்ட் கர்ஸ் எல்லா இடத்துக்கும் வரப்போகுது. இந்த கர்ஸ் வந்து எந்த எந்த அளவுக்கு வரப்போகுது, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு கன்சியூம் வித் இட்ஸ் டிம்பர் அண்ட் ஸ்டோன்னு எழுதியிருக்கோம்ல இங்கிலீஷ் பைபிள்ல. லாஸ்ட் திரும்ப வாசிக்கிறீங்களா? 5:4, Zechariah 5:4. அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறவன் வீட்டிலும் வந்து அவனவன் வீட்டின் நடுவிலே தங்கி அதை அதன் மரங்களோடும் அதன் கல்லுகளோடும் கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்போ அது கல்லு wood எல்லாமே இட் கேன் கன்சியூம் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் அந்த டிம்பர் அண்ட் ஸ்டோன்ஸ்ன்ற வார்த்தை பைபிள்ல எங்க வருது அப்படின்றத திரும்ப தேடினா அதுவும் ஒரு யுனிக்கா ஒரு இடத்துல இருக்கு. ஸோ லெப்ரசி நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் இல்லை. ஸோ லெப்ரசி வந்து நம்ம இது ரொம்ப யுனிக். அது ஏன் யுனிக்னா பைபிள்ல த வே இட் இஸ் ரிட்டன் ரொம்ப யுனிக்கா இருக்கும். ஏன்னா மற்ற வியாதிகளுக்கு ஒரு டாக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு மருந்துன்னு ஒன்று போடுவாங்க, ஹீலிங்னு ஒரு காரியம் நடக்கும். லெப்ரசிக்கு மட்டும் என்ன நடக்கும்? ப்ரீஸ்ட்ட போய் காட்டணும். வேடிக்கையா இருக்குல்ல? ப்ரீஸ்ட்ட போய் காட்டணும். அண்ட் ப்ரீஸ்ட் தான் சொல்வார் எஸ் யூ ஆர் ஓகே ஆர் நாட் ஓகே. அண்ட் இந்த வார்த்தை வந்து ஹீலிங்னும் இருக்காது, கிளென்ஸ்டுன்னு இருக்கும், யூ ஆர் கிளீன் நவுன்னு இருக்கும். ஸோ அது ரொம்ப வினோதமான வார்த்தைகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் ஃபார் லெப்ரசி. ஸோ மச் தட் இட் இஸ் ஈக்குவலண்ட் டு சிம்பிள் ஆஃப் சின். ஓகே. ஸோ லெப்ரசி வேர்டு நம்ம லெவிட்டிகஸ்லையோ தோரால ஃபர்ஸ்ட் 5 புக்ஸில் மோசஸ் எழுதின புக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் வி வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓ இதனால தான் அந்த லெப்ரசிக்கு அப்படி ஒரு இதுன்னு. அதுக்கப்புறம் நார்மல் இங்கிலீஷ் ஆகி அப்படி வேற மாதிரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் வெரி வெரி சிம்பாலிக் ஆஃப் சின். ஓகே. பட் இது வந்து இப்போ நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் டிம்பர் அண்ட் ஸ்டோன். இட்ஸ் நாட் அ ஹியூமன் பாடி. அது ஒரு வீடு இல்லையா? பார்த்தா வீட்டுக்கும் லெப்ரசி வருமா? லெவிட்டிகஸ் 14:33-48 அதில் இருக்குது. அவ்வளோ நீள போர்ஷன் ஒன்று இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஐ ரியலி do not know what is called the leprosy of a house. I don't know what is the plague of a house. But if I understand leprosy as sin, ஏதோ பாவம் சம் சின் இருக்கிற ஒரு வீடுன்னு வேணா வச்சுக்கலாம் இல்லையா? பட் ரொம்ப அதை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரீட் த ஹோல் போர்ஷன், பட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு வாதையோ லெப்ரசியோ ஓட்டை இருந்ததுன்னா அப்படின்னு இருக்கும். என்னப்பா இருக்கு? அது ஓட்டை இருந்ததுன்னா அப்படி இருக்கும். இந்த வீட்டுல ஒரு லைட்டா ஆமா நிறைய இருக்கலாம். மோல்டு இருக்கலாம், இல்ல பச்சை பிடிச்ச மாதிரி வரலாம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கலாம். தண்ணி வரனால பூஷணம் புத்த மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கெஸ். கரெக்டா? பட் இருக்கு பைபிள்ல கடவுள் கொடுத்த கமாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு காரியம் இது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ வீட்டுக்கும் லெப்ரசின்னு ஒன்று வருது போல இருக்கு. அது இதுல எழுதியிருக்கோம், இத்தனை வசனத்துல எழுதியிருக்கு. இதுக்கும் வீட்டை செக் பண்றதுக்கும் ப்ரீஸ்ட் தான் வரணும். ஓகே. அது அடுத்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஓகே. நான் சொன்னேன்ல கிளென்சிங், ஹீலிங் கிடையாது ஹியூமன் லெப்ரசியில். ஸோ வீட்டுக்கு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளென்சிங், ஏன்னா கிளீன் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ verse 48 பார்த்தீங்கன்னா கிளென்சிங் ஆஃப் த ஹவுஸ் மேக் சென்ஸ். ஓகே. கிளென்ஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் தே புட் ரீபெயிண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டர்னு இருக்குது. பிளாஸ்டர்னா திரும்ப பூசுமானம் பண்ணலாம், அதுவாகவும் இருக்கலாம். அதெல்லாம் பண்ணி வீட்டை பூட்டி வச்சு அதை வச்சு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 7 டேஸில் ஒவ்வொரு நாள் வந்து ப்ரீஸ்ட் செக் பண்ணி வீடு க்ளீன் ஆயிடுச்சுன்ன பிறகு காணிக்கையெல்லாம் கொடுத்து திரும்ப இவங்க அந்த வீட்டில் அந்த வீடு இஸ் நார்மல், வீட்டுக்கு திரும்ப வராங்க. அதுதான் கணக்கு. பட் அதில் நோட் பண்ண வேண்டிய வசனங்கள்
ஒன்று அந்த கிளென்சிங் அண்ட் த ப்ரீஸ்ட் பண்ணுறது. அப்புறம் verse 53 அதை மட்டும் வாசிங்க. verse 53. உயிருள்ள உயிருள்ள குருவியை குருவியை உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன், அப்பொழுது அது சுத்தமாய் இருக்கும். பிராயச்சித்தம் பண்றது இஸ் அட்டோன்மெண்ட். வீட்டுக்கு யாராவது அட்டோன்மெண்ட் பண்ணுவாங்களா? பாசி பிடிச்சிருக்கு அது அந்த மாதிரி எதுனா என்ன பண்ணுவாங்க? ஓகே, பெயிண்ட் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. கிளீனிங் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அது ரொம்ப வேடிக்கையான ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ஜஸ்ட் ரீட் அபவுட் இட். ஓகேயா? ஸோ அப்போ அந்த ப்ரீஸ்ட் போய் செக் பண்ணுறாரு, காணிக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த வீடை அட்டோன் பண்ணுறாங்க. அட்டோன்மெண்ட் இஸ் யூஸ்வலி ஃபார் அஸ், ரைட், ஃபார் ஹியூமன்ஸில். ஸோ அந்த வீடை அட்டோன் பண்ணுறாங்க. அப்புறமும் திரும்பவும் அங்கே லெப்ரஸியோ வாதையோ அந்த அந்த வார்த்தை வந்தால் the house will be destroyed. The house has to be destroyed. Okay. So 45 verse 45 பாருங்க. ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தமான இடத்தில் கொண்டு போக வேண்டும். அவ்வளோ அப்படி தள்ளி 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 போயிருது. ஸோ திங்க் ஆஃப் இட் லைக் சின். ஓகே, நம்ம சிம்பிள் ஆஃப் சின் பார்த்தோம் இல்லையா? சின்னுள்ள ஒரு வீடு அப்படி நினச்சி பாருங்களேன். சின்னுள்ள வீடுனா என்ன நடக்கும்? அதோடைய எண்டு அது க்ளீன் பண்ண பார்க்குறாங்க ப்ரீஸ்டா, அதுக்கு காணிக்க கொடுத்து அட்டோன்லாம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பண்ணாமல் திரும்பவும் சின் இருந்ததுன்னா அந்த வீடு ஒரு கல் ஒரு வுட்டு ஒன்றும் இல்லாமல் அத்தனையும் உடைச்சி பிளாஸ்டரை உடைச்சி எல்லாத்தையும் உடைச்சி அன்கிளீன் பிளேஸில் கொண்டே போட்டுடுறாங்க. Now we can understand, right? Sin இருந்தா it has to be destroyed, it has to be punished by holy God, and it has to go to the everlasting hell. Okay, it connects, it connects. So in the consume it with timber and stones, we can understand it's for punishment. நம்ம beginningலயே நான் சொன்னேன் curse and it ends with punishment. அதே மாதிரி இதே வார்த்தைகள் is also used for பனிஷிங் விக்கெட்னஸ். ஓகே, இன்னும் 2 இடங்கள்ல வசனத்துல இருக்கு. டயரை எப்படி பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கு. அப்புறம் ஹேபக்குக்ல நீங்க கெட்டவங்களா இருந்தா உங்களோட கல்லும் வுட்டும் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுது என்ன என்கிட்ட அப்படின்னு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். பட் நோட் தட் காட் ஹஸ் யூஸ் தட் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு யூஸ் பண்ற ஒரு மெட்டஃபார் இல்லை. ஒரு வீடுனா அதுல வுட்டையும் ஸ்டோனையும் எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு கடல் சொல்றாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த விஷன் ஆஃப். we have time, right? time டைம் குழம்பிருச்சு எனக்கு இந்தியாவில் உட்காந்துட்டு. ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் த விஷன் ஆஃப் த ஃப்ளையிங் ஸ்க்ரோல். ஸோ என்ன தெரியுது நமக்கு? இது எஸ்பெஷலி நோயிங் தட் ஒரு double sided scroll the Son of God will get from the Father, and we know that in Revelation so much of punishments are due, judgment is due. நடக்க போகுது, நிறைய காரியங்கள் பயங்கரங்கள் நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியும். ஆஃப்டர் த சர்ச் இல்லையா, ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இருக்கனால தெரியும். ஜக்கரியா காலத்துக்கு மேபி they do not know, but we know that after the Messiah has come, he will come again for this judgment. ஒரு coming judgment ஒன்று இருக்குன்றது we can get from this vision. Okay, next vision போலாம். அதே சாப்டர்ல மீதி இருக்கிற ஒரு few versesல இந்த 7th vision இருக்கு. ஓகே, இதான 7th vision. ஆமாம், ஒரு basket. let me explain very quickly. okay, so this is in verse Zechariah 5 verses 5 to 11ல இருக்கு. கையில் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் இட். ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. verse 6ல பார்த்தீங்கன்னா அது இதே தான். ஏஞ்சல் வில் ஆஸ்க் ஜக்கரியா, நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹீல் சே ஒரு உமன் இஸ் இன் அ பேஸ்கெட்னு இங்கிலீஷில் பேஸ்கெட் இருக்கு. ஆக்சுவலாக அது ஈஃபா. தமிழ் பைபிள் என்ன எழுதியிருக்கு? ஈஃபான்னு எழுதியிருக்கா? இல்லை, மூடின்னு இருக்கு. ஓகே, சரி.
ஸோ அதில் ஒரு இல்லை அது மூடி ஓகே verse 6ல வந்து ஒரு woman is sitting in a basket. மரக்கால்னு இருக்கு. மரக்கால் அதான் ஈஃபா. ஓகே இட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு பேஸ்கெட்டில் ஒரு லேடி உட்காந்துருக்கு. அதை மூடுற மாதிரி ஒரு லெட் ஹெவினோ ஒரு லெட்னால ஒரு லிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த வசனத்தில் 8ல் பார்த்தீங்கன்னா லைக் அ ராக் அப்படின்னு போட்டிருக்கோம். லெட் பாறையை தூக்கி வச்சேன். அப்போ அவ்வளோ பெரிய கனமான வாட் எவர். ஓகே, ஸோ அந்த மீனிங் அந்த மீனிங்கில் மூடப்பட்டிருக்கு. அது அந்த உட்கார்ந்துருக்க லேடியோட பேரு விக்கெட்னஸ். ஓகே, அக்கிரமக்காரி. அதான் அது அவங்க பேரு. அந்த பேஸ்கெட்டை இந்த லெட் மூடியாலேயோ அந்த பாறையாலேயோ இட் இஸ் சீல்டு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 பேரு who are 2 women ஸ்டார்க்குடைய விங்ஸ் போல விங்ஸ் வச்சுட்டு இந்த பேஸ்கெட்டை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு விஷன் பார்க்குறார் சக்கரியா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் நாட் ஏஞ்சல்ஸ். ஓகே, இட் இஸ் விமென் அண்ட் I don't know what it is. Women with stork wings. Okay, okay. இந்த ஈஃபான்றது நீங்க ஓகே, இது லிக்விட், இது ட்ரை ஐட்டம்ஸை மெஷர் பண்றது, மாவு, பார்லி, வீட்டு அப்படி மெஷர் பண்றது. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸுக்கு வச்சிருக்காங்க. அப்ப இதுதான் ஈஃபா. இருக்கிறதுலேயே ஹீப்ரூ மக்களுக்கு பெரிய மெஷர்மெண்ட்டா இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட் தான் இந்த ஈஃபா. நமக்கு விளங்கணும்னா 22 லிட்டர்ஸ் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் டூ பிக். யூ கெட் மீ? யா, இட்ஸ் நாட் வெரி பிக். இட்ஸ் நாட் பிக் லைக் அ உமன் கேன் சிட் இன் சைடு. அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. ஸோ இட் இஸ் டோட்டலி சிம்பாலிக்ன்றது வெரி கிளியர். ஓகே, ஸோ பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஆக்சுவல் உமன். ஏன்னா அதுல எழுதினதே அதுதானே, விக்கெட்னஸ்ன்னு ஒரு உமன் வடிவத்தில் போட்டு அப்படி. ஆமாம், ஸோ இட் இஸ் டோட்டலி சிம்பாலிக். ஒன்லி திங் வி கேன் பிக் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஹீப்ரூ மக்களுக்கு தெரிஞ்சது இந்த மெஷர்மெண்ட், வால்யூமோட மெஷர்மெண்ட் வந்து இதுதான் அவங்களுக்கு தெரியும். அதனால ஈஃபா. ஓகே, அதனால தான் சம் டிரான்ஸ்லேஷன் ஜஸ்ட் பேஸ்கெட்னு எழுத ஆரம்பிச்சு, லைக் தே ஸ்டார்டட் ரைட்டிங். பட் ஒழுங்கான ஹீப்ரூல இட் இஸ் ரிட்டன் அஸ் ஈஃபா. ஓகே, மரக்கால் இருந்ததுல அந்த. ஓகே, ஸோ இந்த பேஸ்கெட்டை the 2 women are carrying இல்லையா? ஸோ ஓகே, 10 and 11 வாசிக்கிறீங்களா? 5, 10 and 11 ஜக்கரியா. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். செட்டப்பா ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ ஜெருசலம்ல தான் விஷன் நடக்குது. இந்த 2 விமனும் இந்த பேஸ்கெட்டை தூக்கிட்டு ஷைனாருக்கு போறாங்க. ஷைனாருக்கு போறாங்க அப்படின்றது தான் ஹி சீஸ். இப்போ இந்த ஷைனாருன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால், டேக் ஜெனசிஸ் 10:10. யா, கரெக்ட், வெரி குட். Genesis 10:10. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்களில் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். ஐயோ, ஷைனாரே வரலையா அதுல? அதுக்கு முந்தின வருஷத்துல நிம்ராட் இருக்காரு. அதுதான் வந்தது. ஓ, வந்துதா? ஓகே ஓகே. ஸோ ஷைனார்ன்ற தேசத்துல தான் பேபல்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு நிறைய ஊர்கள் இருக்கு, அதுல பேபலும் இருக்கு. அந்த இடத்துக்குலாம் ராஜா தான் முந்தின வசனத்துல இருக்கு நிம்ராடு. ஓகே, ஸோ நிம்ராடு தான் டவர் ஆஃப் பேபல் கெட்டினது. அந்த பேபல் ஊர்ல கெட்டுறாரு அவரு, டவர் ஆஃப் பேபல் கெட்டுறாரு. ஓகே, ஸோ அந்த கோர்வையை மட்டும் பிக்கப் பண்ணிக்கோங்க. இந்த பேபல்னு ஆரம்பிக்கிற இது எப்போ நோவா டைம்ல ஃப்ளட் வந்து நோவா குடும்பம் மட்டும் கடவுள் காப்பாத்தி வந்து அந்த 3 பசங்க பெருகி வரும்போது வந்த ஏர்லி பிகினிங்ல இருக்கிற கூட்டம். ஓகே, அப்பவே ஊர் இருக்கு, சிட்டி இருக்கு, கிங் இருக்காங்க,
எல்லாம் இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆதி மனுஷன் மாதிரி காட்டு மிராண்டி மாதிரிலாம் இல்லை, வெரி சொஃபிஸ்டிகேட்டட். சோ மச் ஹை ரைஸ் பில்டிங் டவர்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பவே, ரைட்? ஓகே, ஸோ மேன் வாஸ் ஆல்வேஸ் இன்டெலிஜென்ட் பை காட்ஸ் கிரேஸ். எப்பவுமே யா, தேவர் ஆல்வேஸ் கர்த்தரோட சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்காங்க. கரெக்ட், கரெக்ட், அவர்தான் உள்ளது. absolutely right. அதனால மேன் வாஸ் ஆல்வேஸ் இன்டெலிஜென்ட், வாஸ் கிளவர். ஓகே, கெய்னே ஊர் கட்டுவாரே, அண்ட் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுவாரு, மியூசிக் இருந்தது, எவ்ரி திங் வாஸ் தேர். எனியா, ஓகே, நான் எங்கேயோ போறேன். ஓகே, ஸோ நிம்ராட், பேபிள், பேபிலோன், டவர் ஆஃப் பேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்மீடியட்டா நமக்கு என்ன ஃபீலிங் வரும்? தேவர் அகெயின்ஸ்ட் காட். அந்த அளவுக்கு தெரியும், கரெக்டா? தேவர் அகெயின்ஸ்ட் காட்னால தான் பனிஷ் பண்ணி காட் வில் மேக் தெம் டாக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இல்லை யாருக்கும் விளங்காதபடி ஆக்கி விட்டுறாரு இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி கடவுளுடைய இன்டென்ட், கடவுளுடைய பர்பஸ், கடவுளுடைய பிளானுக்கு எதிர்த்து செய்தாங்கன்றது ஷுவர். ஓகே, கடவுளை இனிமேல் தண்ணியில் அழிச்சா நம்மெல்லாம் மேலே இந்த பில்டிங் மேலே ஏறி தப்பிச்சிடலான்ற பிளான், அதான் பிளான். ஸோ கடவுளுடைய காரியங்களுக்கு மீறி செய்யணும், கடவுளை விட நாம் பெட்டராக பிளான் பண்ண முடியும் எனக்கு அப்படின்ற அகங்காரம், அதெல்லாம் வி ஷுட் சென்ஸ் இட். அப்படி இருக்கிற ஜனக்கூட்டம் ஆரம்பிக்கிற இடம் எங்க? பேபிள், டவர் ஆஃப் பேபிள், பேபிலோனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு பைபிளில் ஹிஸ்ட்ரி புக் மாதிரி ஹிஸ்ட்ரியுமே கண்டினியூட்டி இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த டைமில் பேபிளோட பவர் குறையும். திரும்ப பேபிலோன் வில் பிகம் திரும்ப பெரிய கிங்டமாக மாறும். அது டேனியல் டைமில் நெபுகாத்நேசர் பண்ணும்போது. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிங்கன்னா பேபிலோன் எம்பையருடைய ராஜா நிம்ராடுன்னு இருக்கும். நியூ பேபிலோன், தட் இஸ் நியூ பேபிலோன் எம்பையர்னாக்கா நெபுகாத்நேசர் இருப்பார். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கும். ஓகே, எத்தனை வருஷம் இருக்கும்? 3000, ஒரு 2000 இயர்ஸ் இருக்கும், ஒரு 2000 இயர்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ 1500 இயர்ஸ் இருக்குமா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஷைனார். ஸோ நம்ம பார்த்த விஷன், ஜக்கரியா பார்த்த விஷன் என்ன? விக்கெட்னஸ்ன்ற ஒரு காரியத்தை அடக்கி எடுத்து ஷைனார்ல போய் நிலநாட்ட போறேன்னு சொல்லி ஒரு விஷன் பார்க்குறாரு. இப்போ ஜக்கரியா இருந்த காலம்லாம் இதுக்கெல்லாம் அப்புறம் இல்லை, டேனியல் காலத்துக்கெல்லாம் அப்புறம் நடந்த காலம் இல்லையா? ஸோ மச் 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 லேட்டர். ஓகே, ஆனால் பேபிலோன் நிச்சயமா தெரியும், ஷைனார் நிச்சயமா தெரியும் ஜக்கரியாக்கு. அங்கிருந்து தானே வந்திருக்காங்க இல்லையா? அங்கிருந்து தானே 70 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. ஸோ அங்கே விக்கெட்னஸ் எல்லாம் போய் சேர்ற மாதிரி ஒரு விஷன் பார்க்குறாரு. Now let us understand this vision. Okay, so wickedness. So இந்த ஒரு ஈஃபாக்குள்ள அடக்கி வச்சு அப்படின்ற ஒரு இமேஜ்னால we are understanding that ஒரு மாதிரி உலகத்துல இருக்க எல்லா விக்கெட்னஸும் இல்லை, ஆல் விக்கெட்னஸ், அந்த வசனத்துல பார்த்த அந்த தீஃப்ன்ற காரியமும் பிளாஸ்வீமர்ன்ற காரியமும் உள்ளடக்குது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் அடக்குன அப்போ எல்லா விக்கெட்னஸும் அடக்கி வச்சு அப்போ இந்த கெட்டத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு இடத்துக்கு போகுது. அந்த அளவுக்கு we can understand is move to ஷைனார் அப்படின்றது we can understand. So it is இன்னொரு காரியம், இதுவும் அகெயின் நானா சொல்லலை, கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸும் சொல்லலை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, செக்குலர் அண்ட் கிறிஸ்டியன் ஹிஸ்டோரியன்ஸ், ஹிஸ்ட்ரி படிக்கிற, ஆர்கியலாஜி அதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி படிக்கிற அந்த பீப்புள் சொல்ற ஒரு காரியம், பேகன் காட்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அது வர்ஷிப்பை பரவலாக்குனது, ரொம்ப காமன் ஆக்குனது வாஸ் ஒன்ஸ் அகெயின் ஃப்ரம் பேபிலோன். ஓகே, இந்த மெசபடோமியா ஏரியால இருந்து, பேபிலோன்ல இருந்து தான், இந்த ஷைனார் ஏரியால இருந்து தான் ரொம்ப பரவுச்சுன்ட்டு. நான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். மல்டிபிள் காட்ஸ் இருக்கிற ஹிந்துயிசம் இருக்கு. ரோமனுடைய பழைய காட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் மல்டிபிள் காட், ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு காட் இருக்கும். ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு காட், கடவுளுக்கு ஒரு கடலுக்கு ஒரு காடு, மரத்துக்கு ஒரு காடு, வானத்துக்கு ஒன்று,
இடிக்கு ஒன்று, மின்னலுக்கு ஒரு காட், இப்படின்னு விதவிதமாக இருக்குல்ல. ஒரு இந்த குரூப் ஆஃப் காடுக்கெல்லாம் இதான் பாஸ் அப்படின்னு குட்டி குட்டி பாஸ் இருப்பாங்க. அப்புறம் காடுக்கெல்லாம் ஒரு காடுன்னு ஒன்று இருக்கும். ஒரு கிங் ஆஃப் காட்ஸ்ன்னு யாராவது இருப்பாங்க. இப்படி ரொம்ப ஹியூமனைஸ்டாக கல்யாணம் பண்ணுவாங்க. பொறாமல் இருக்கும், சண்டை வரும். அந்த அந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர் இன் மெனி மெனி ரீஜியன்ஸ். நிறைய இடங்கள்ல இருக்குது. ஓகே, உலக அளவில் நிறைய இடத்துல இருக்கு. அதோடைய சோர்ஸ் அது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஓகே. ஸோ இந்த பேபிலோன் வந்து ஒரு ஒரு கெட்ட காரியங்கள் நடக்கிற ஒரு இடம்ன்றது மாதிரி எப்படி ஜெனிசிஸ்ல ஆரம்பிச்சது ரெவலேஷன் வரைக்கும் போகும். இடையில சென்டர்ல நெபுகாத்நேசர் காலத்துல எப்படி டெம்பிளை சாலமன் டெம்பிளை எரிச்சாங்க, இஸ்ரேல ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாங்க, அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி பேபிலோன் பத்தி நெகட்டிவா நிறைய இருக்கும் பைபிள்ல. த்ரூ அவுட் they are against God என்ற காரியம் வந்துட்டே இருக்கும். Let us look at some points from Revelation. Revelation chapter 17 எடுங்களேன். verses 1 to 5 வாசிக்கிறீங்களா? 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களினால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. லிங்க் வருதுல்ல, you can see it, right? So இந்த ஷைனார் தான் பேபிலோன்னு பார்த்தோம் இல்லையா ஜெனிசிஸ்ல. இட் வாஸ் வெரி கிளியர் ஷைனாரும் பேபிலோன்னுட்டு. ஸோ இந்த விக்கெட்னஸ் எல்லாம் போய் அடங்குற இடம் எங்க? பேபிலோன்ல. ஸோ எந்த டைம்ல கடவுள் பனிஷ் பண்ண போகும்போது ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு, சிம்பாலிக்கா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு ஜான் கிட்ட இல்லையா. அது பண்ணும் போதும் இந்த விக்கெட்னஸ்ன்னு ஒன்று ஒன்னை குறிக்கிறதுக்கு, ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, ஹீஸ் பிக்கிங் அ உமன் ஹூ சிட்டிங் ஆன் அந்த 7 headed 10 horn 10 crown இருக்கிற அந்த ஒரு பீஸ்ட் மேல உட்கார்ந்துருக்கிறது ஒரு பொம்பளை இருக்கிற மாதிரியும், அந்த அனிமல் ஃபுல்லா கடவுளுக்கு எதிர்த்து இல்ல, நேம்ஸ் ஆஃப் பிளாஸ்பமி தான் அந்த பீஸ்ட் இஸ் கேரியிங் ஆல் தட். அண்ட் ஷீஸ் கையில வச்சிருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ், அந்த ட்ரிங்க் மாதிரி வரைஞ்சிருக்கு, ஆர் ஆல் த அபாமினேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. எல்லா கேவலங்களும் எல்லா அசுத்தங்களும் உலகத்துல இருக்கிறதும் இஸ் ஒரு சேட்டன் செய்யற காரியத்தை ஒரு படமா வரைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி காட்டியிருக்கு. அண்ட் இந்த உமனுடைய நெத்தியில எழுதியிருக்கிறது, நெத்தியில என்ன எழுதியிருக்கு? இட்ஸ் அ மிஸ்ட்ரி. ஆமா இல்லை, இட் இஸ் அ சிம்பிள். திஸ் இஸ் மோர் லைக் அ சிம்பிள். இட் ஆக்சுவலா ஒரு லேடி வித் ஆன் அ பீஸ்ட் இல்லையா, இது ஒரு சிம்பிள். ஓகே, ஆக்சுவலா என்னதான்? இட் இஸ் பேபிலோன் த கிரேட்டா இருக்கட்டும், மதர் ஆஃப் ஆல் ஹார்லெட்ஸ் அண்ட் ஆஃப் த அபாமினேஷன்ஸ் ஆஃப் த எர்த், எல்லாத்துக்கும் மதர். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லிங்க். விக்கெட்னஸ் அடைச்சு கொண்டு வந்து பேபிலோன்ல இறக்கி, ஸோ பேபிலோன் பிகம்ஸ் த சென்டர் பாயிண்ட் ஃபார் திஸ், அகெயின் ஃபார் சிம்பாலிக்கலி. ஓகே, பிகாஸ் இந்த பீஸ்ட் ஆர் திஸ் உமன் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் verse 15 பார்த்துக்கோங்க. 17-15 வாசிச்சிருங்க.
பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களே கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஆல் பீப்புள் ஆர் தேர் இன் தட் இல்லையா? ஸோ அதை ஒரு வெறும் பேபிலோன் ஊர் மட்டும்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் ஷீ சிட்டிங் ஆன்னா ஷீ இஸ் டேக்கிங் பவர் ஓவர், இல்லை பவர் காட்டுறாங்க ஓவர், கண்ட்ரோல் காட்டுறாங்க ஓவர் த பீப்புள், ஹோல் பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு, ஆல் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்டுக்கு பவர் இஸ் எல்லாரோட விக்கெட்னஸ்ன்னு ஒன்று அர்த்தம் இல்லை? பீப்புள் ஆஃப் ஆல் த வேர்ல்டோட அதான் மீனிங், ரைட்? ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். It all comes to an end by God's grace. Amazing end. How can we read 14th verse? Mm. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். சூப்பர், நோ? ஆமா. So they will fight with the lamb. They are against the lamb. இல்லையா? ஆப்போசிட் சைடுல நிக்கிறாங்க. They are not with God. டவர் ஆஃப் பேபிள் கட்டின கூட்டம் எப்படி? அதேதான், அதே சேம். கடவுள் இதை எதிர்பார்க்கிறாருன்னா நான் அதை செய்துடுறேன்னு சொல்லியிருக்கணும். இல்ல இல்ல, அவர் இப்படி செல்கிய சொல்லுவாரு, நம்ம இப்படி மாத்தி செய்யணும்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல? ஸோ அவ்வளோ வெரி ஈவில், அப்படின்னா வெரி மச் அகெயின்ஸ்ட் காட்னு அர்த்தம். வெரி திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் இன் ரெவலேஷன் ஆல்சோ, மேபி ஈவன் நவ் ஆல்சோ பண்றோம் நம்ம தெரிஞ்சோம். ஸோ தே வில் மேக் வார் வித் த lamb, பட் த lamb வில் ஓவர்கம் தெம். ஜீசஸ் வில் வின், ரைட்? இது ஆமா, ஆன்சர் லீக் அவுட் ஆயிட்டு, right? Okay, he will win. Why? Because he is the Lord of Lords and the King of Kings. So he will win. நிச்சயமா இவரு டைம் விட்டு கொடுத்துட்டு இருக்காரு இல்ல? He is allowing, giving us time. நம்மெல்லாம் those who are with him, by God's grace we are the chosen and we need to be faithful. Okay, so பின்தங்காம, டவுட் வராம, உலகத்தோட ஒத்து போயிடாம, right? We have to be strong in our faith and we continue in that and he takes care of the rest. நம்மள சண்டை கூட போட சொல்லல. He'll overcome them, right? So Zechariah பார்த்த இந்த லாஸ்ட் விஷன்ல, I don't think I made a slide. லாஸ்ட் விஷன்ல we see final judgment also is there இல்ல? where அதுக்கு முந்தினதுல என்ன பார்த்தோம்? ஒரு அப்கமிங் பனிஷ்மெண்ட் ஒன்று வருது, ஒரு ஸ்க்ரோல்ல எழுதி பறந்துகிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். விச் இஸ் ஏபிள் டு டிஸ்ட்ராய். இதுல விக்கெட்னஸ்லாம் ஒன்று சேர்ந்து இருக்குது அப்படின்னு நின்னுட்டு இட் ஸ்டாப் தேர். ஓகே, ஸோ ஆல் விக்கெட்னஸ் திரண்டு வந்து இருக்குது. ஒன் டே he will do it, which actually happens in the next vision also. Okay, any questions? ரொம்பவே ஃபாஸ்டா முடிச்சிட்டேனா? ஓ, கரெக்டா முடிச்சிட்டேன். ஓகே, on time. ஆமா, ஆன் டைம். எனி தாட்ஸ் பா? பட் பேசிக்கலி இந்த சினையார்ன்ற ஒரு தேசம் வந்துட்டு இட் வாஸ் when God created it was very nice and the Samabhumi, so people all migrated there. But after that, due to the sin, it has become spoiled. அதுதானே நம்மளோட இன்டேக், கரெக்டா? ஏன் ப்ராஸ்பெரிட்டியும் சின்னையும் கனெக்ட் பண்றீங்க? நல்ல பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் இட் வாஸ் நைஸ். மை அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. பீப்புள் ஃபைண்ட் இது சமபூமியா இருந்ததுனால அங்க போய் மைக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு ஜெனிசிஸ்ல இருக்கு. இப்போ வந்துட்டு ஜக்கரியால என்ன சொல்லியிருக்குன்னா, அது வந்துட்டு சினியா தேசத்துல ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள், அங்கே ஸ்தாபிக்கப்பட தன் நிலையிலே வைக்கப்படும்னா, அது எனக்கு அந்த எண்டிங் போர்ஷன் புரியல. நிலையிலே வைக்கப்படும்னா பாசிட்டிவிட்டியா நெகட்டிவிட்டியா? Negative, no, because that is going to be the woman in Babylon whom God is going to judge, overcome. Okay. Okay. Yeah, she is wicked. And the basket உட்கார வச்சிருக்கிறது wickedness, no? அக்கிரமக்காரி. So judgment அங்க நடக்கும். அதுதான் வந்துட்டு ஸ்தாபிக்கப்பட்டு நிலையிலே வைக்கப்படும். நிலையிலே வைக்கப்படும்னா மீனிங் என்ன அர்த்தம்னா, wickedness இன்னும் வேரூன்றி செட்டப் ஆக போகுது, இன்னும் பூமியில இன்னும் நாளாக
மோசமாயிட்டே போகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் கோயிங் டு மேபி அந்த அந்த விக்கெட்னஸ் பீப்புள்லாம் செப்பரேட் பண்ணப்படுறாங்களா பண்ணி இல்ல இல்ல ஆம், ஆ. wickedness அப்படின்ற ஒரு காரியம். So if you see இந்த அந்த 17 Revelation 17 verse 5 அதுல என்ன you understood பாருங்க. 17:5. ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் ஆமா. நெற்றியில் எழுதியிருந்தது. ஆமா. ஓகே, இப்ப இது நான் நிஜமா அப்படியா ஒரு லேடி இருக்கும்? இல்ல, எல்லா கெட்டதுக்கும் நான் தான் இன்சார்ஜ் அப்படின்ட்டு? நோ, இட் இஸ் a symbol to no. show all evil. அதுதான் ஆ அதுதான்டா இங்க இருக்கல இந்த அதாவது திருடன் வீட்டுல பொய்யாடன் வீட்டுல எல்லாம் அந்த இது போயிட்டு ஆ அந்த அந்த ஆட்கள்லாம் தான் சேர்ந்துதான் அந்த அந்த லேடி all அந்த evil, all evil. இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரு பொறாமையா அந்த இருக்கட்டும், evil thought. அதுவும் it is part of that. ம். Because that will get judged one day, right? இந்த wickedness எல்லாம் சேர்த்து ஏன் காட்டுறாங்க? உலகத்துல இருக்கிற அதான் என்னுடைய ஒரு காரியத்துல இருந்து ஒரு பிரைப் வாங்குற ஒரு பர்சன்ல இருந்து ஒரு அபியூஸ் பண்ற ஒரு மேன்ல இருந்து ஐ கேன் கோ ஆன். எத்தனையோ காரியங்கள் உண்டு இல்ல, திருடங்க எத்தனையோ காரியங்கள் உண்டு. எல்லாத்தையும் கடவுள் ஜட்ஜ் பண்ணுவாருன்ற காரியத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்றது அப்படி பண்றாரு. அவர் கண்ணோட்டத்துல அசுத்தத்தை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து அதை பேபிலோன்னு வச்சு அப்படி வச்சுட்டு அதை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. பேபிலோன் வில் ஃபால் டவுன். இன்ஃபேக்ட் 17, 18, 19 ஹாஃப் வரைக்கும் அதுதான் இருக்கும். ஃபுல்லா இந்த பேபிலோன் எப்படி என்ன அட்டூழியம் பண்ணுச்சு, அந்த அட்டூழியத்தை எப்படி கடவுள் அதை சரி கட்டுறாருன்றது தான் பெருசா இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுல பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கப்பல்காரங்க, எண்ணெய் வித்துறவங்க, காடமம் விற்கிறவங்க எல்லாம் இருக்கும் அதுல. ரைட்? நார்மல் நமக்கு ரொம்ப ஒத்து வரும். எப்படி ஜட்ஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி இதுவும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. கரெக்ட். So God is just saying I will overcome wickedness at some point in time. அப்ப அந்த wickedness அப்ப எப்படி நம்ம அப்ப அந்த மாதிரி கேட்போம், ஏன் ஹார்ட்ல இருக்க விக்கெட்னஸையும் மெக்சிகோல இருக்க ஒருத்தவங்களோட ஹார்ட்ல இருக்க விக்கெட்னஸையும் இல்ல ஒரு ஈவில் கிங்டம் எப்படி சரி கட்டுவாரு? ஸோ அதை காட்டுறதுக்கு தான் இஸ் சேயிங் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டப்பால் அடைச்சா அந்த டப்பா ஃபுல்லாத்தையும் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. மேக் சென்ஸ்? அந்த கான்சென்ட்ரேட்டடா ஒரு இடத்துல இருந்து காட்டுறதுக்கு தான் ஒரு உமன் சிட்டிங் ஆன் அ பீஸ்ட். அந்த பீஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம் ரெவலேஷன்ல, சேட்டன், ரைட்? ஸோ இஸ்ரேலுக்கு எதிர்த்து வர்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்ல சேட்டனை. ஸோ இட் இஸ் சேட்டன். பட் that beast is Satan, but the Satan will act through kings. Pharaoh வழியா Satan will trouble Israel. கரெக்ட் தானா? நான் கடைசி சொன்ன ஸ்டேட்மெண்ட். So rulers யூஸ் பண்ணி Satan will do lot of things. So அசிரியன் ராஜாக்கள் வழியா, பேபிலோன் ராஜாக்கள் வழியா பைபிள்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, ரைட்? ஈஜிப்ட் ஃபேரோ வழியா Satan will use these kingdoms. ஸோ அதுதான் அந்த வெவ்வேறு ராஜாக்கள், கிரவுன் ஹார்ன் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் காரணம் அதனால்தான். ஸோ வெவ்வேறு கிங்டம் வரும், வெவ்வேறு ராஜாக்கள் வருவாங்க, அவங்க சாத்தானோட பவர்ல இருப்பாங்க. அந்த பவர்ல அப்படி இருக்கிற அந்த பீஸ்ட் அப்போ வெவ்வேறு நேஷன்ஸ் அண்ட் த்ரோன்ஸ் அண்ட் கிங்ஸ் அண்ட் சுல்தான்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் இவங்க மேல உட்கார்ந்துருக்கிறது யாரு? விக்கெட்னஸ். இந்த woman who is the mystery and harlot and having all abominations of the world. அப்போ அந்த அவ்வளோ மேனிப்புலேஷன் நடக்குது by Satan, wicked woman, எல்லா கெட்ட காரியங்களும் through the kings or rulers வழியா and the people. ஸோ டோன்ட் திங்க் ஒன்லி கிங்குகள் ரூல் பண்றவங்க மட்டும் தான் கெட்டவங்கன்னு. அதனால தான் திரும்ப திரும்ப எழுதியிருக்கோம் தீஸ் ஆர், அது யார் மேல நிக்கிறாங்க? ஆன் ஆல் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு. ஆமா, கரெக்ட். ஆல் த பீப்புள் ஆர் ஆல்சோ டிசீவ்டு. அந்த ராஜாக்கள் ஏமாறுற மாதிரி அவர் ஏமாறுறாங்களோ, கடவுளுக்கு எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, எல்லாரும்.
அதனாலதான் அந்த பீப்புள் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். யூ கேன் அகெயின் ரீட் சாப்டர்ஸ் அந்த ஆன்டிகிரைஸ்ட் பத்தி, ஃபால்ஸ் ப்ராஃபிட் பத்தி இருந்தது இல்ல, 13-14 யா 13-14 திரும்ப படிங்க, அதுல இருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கு எதிர்த்து வந்ததும் இதே பீஸ்ட் தான், இந்த ரெட் பீஸ்ட் தான். அந்த ரெட் பீஸ்டோட பவர் கம்ஸ் ஃப்ரம் சேட்டன். ஓகே, அந்த அதோடைய ஆக்ஷனை காட்டுறதுக்கு இந்த உமனை காட்டியிருக்கு. அதனால தான் த கிங்ஸ் ஆர் ட்ரிங்கிங் ஃப்ரம் த வைன் கப் ஆஃப் திஸ் ஹார்லட்னு இருக்கும். மீனிங் அந்த எஃபெக்ட் இஸ் கமிங் ஃப்ரம் ஹியர். யா கூட கொஞ்சம் குழப்பிட்டனோ இல்ல, பட் மை மைண்ட் இஸ் கிளியர். கிளியரா இருக்கா? கிளியர் தான். சரி. எனக்கு அந்த லேடி ஓகே, அந்த லேடியோட விஷன், அந்த லேடி பேக்ரவுண்ட் என்னன்னு ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். நான் இதுல கன்ஃபியூஸ் ஆனேன்னா, ஜெகரியா 5:11 அந்த எண்ட் ஆஃப் த வேர்ஸ்ல வந்து அங்க சினையார்ல கூட்டிட்டு போய் அங்க அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி அங்கே ஸ்தாபிக்கப்பட்டு நிலை வைக்கப்படும்ன்ற வேர்ஸ்ல I was doubted whether it's positive or negative. No, because totally அங்கே ஐயோ totally negative. Now I understand. இல்லனா ஜெனரலி அது எப்படி இருக்கும்னா ஐயோ அப்படின்னு இருக்கும், ஒரு கர்ஸ் மாதிரி இருக்கும், இல்ல ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு என்ன சொல்றது ஆங்குவிஷா முடியும். இது வந்துட்டு பிளசண்டா முடியறனால I got little confused. Then I again went to Genesis and checked that. அப்போ அந்த பூமியில எல்லாம் நிரம்பி இருந்தாங்க. அப்ப எனக்கு புரியல, அதனால இந்த லேடி என்ன பண்ண போறாங்க. In Revelation I totally understand. Yeah, then after linking I understood. That's all. This only verse I had that. No problem. Sorry, Remy. ஆமா. So all we can pick up. ஏன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்த விஷன்ல காட்டல இதுல. ஆமா, அது what happened to that ladyன்னு வரல. That lady, so we can understand that wickedness is removed from Jerusalem, but I can't believe அது. I can't imagine that. அது சரியா இல்லல்ல, ஏன்னா இத்தனை ஆண்டு காலமா இன்னும் இருக்காங்க. they are also sinners, right? They are not pure. எப்போ அந்த wickedness அழியிற போது, அதான் chapter 19ல when Jesus comes and destroys தான் wickedness அழியுது. அப்புறம் கூட இன்னொரு அது வேற அடுத்த பாயிண்ட். பட் the மேஜர் வார்ல தான் this is that will happen. Yeah, so okay, I think இந்த விஷயம்ல if revelation கொண்டு வர்றது சரியா படலைன்னா you can just drop it. அது நம்மளுடைய we are pulling that understanding. Church periodல இருக்கறனால we are dragging the prophecy to connect with Revelation 17, right? Zechariah that matches actually, that அது match ஆகுது. Definitely matches, of course it matches. ஆமா, அங்க கன்க்ளூஷன் இருக்கு. சோ அங்க கன்க்ளூஷன் இருக்கு ரெவலேஷன்ல. இங்க ஜக்கரியால கன்க்ளூஷன் இல்ல. அது வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, இல்ல அது ஏன்னா இன்னும் விஷன் வருது, இன்னும் there are other visions இல்ல, அது படிக்கும்போது fit ஆகும். Then you will understand, it will fit in. ஆமா. next விஷனே ஜட்ஜ்மெண்ட் தான், ஹார்சஸ் வாருக்கு வர்றதுதான். சோ அந்த that is the connection. ஆமா, ஈவன் நான் வந்துட்டு 6th ஒரு 5-3 வெர்சஸ்லாம் பார்த்தேன். அதுல வந்துட்டு ஹார்சஸ் வருது, இந்த லேடியோட கண்டினியூட்டி இல்ல. சோ ஐ காட் லைக் என்ன இருக்கும். அப்புறம் then I went to Genesis. Sorry, it was my no, it's okay. It's okay, absolutely okay, no problem, absolutely okay. No, thanks Mamla for the clarification. Oh, not at all. Thank you so much. Thank you, no problem. Cool, fine. If everything is okay, Shantika, back to you. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமாமா? அன்பும் கிருபையும் இருக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. உங்களுடைய வேத வார்த்தைகளை கத்தவை கேட்கும் அதில் உள்ள நன்மைகளையும் உண்மைகளையும் புரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. தகப்பனே, எங்களுடைய பாவங்களும் கத்தாவே உமக்கு முன்பாக கத்தாவை வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. கத்தாவை உடைய சுத்த இரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் யாவும் கழுவப்பட்டு கத்தாவை நியாயத்திற்கு நாளிலே கத்தாவை நாங்களும் கத்தாவை வந்து நிற்கத்தக்கதான கிருபைகளை நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. கத்தாப்படி இந்த வேளையிலும் கத்தாவை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு விலகவும் கத்தாவை உமக்கு உம்முடைய பரிசாவியை கஷ்டப்படுத்துகின்ற துக்கப்படுத்துகின்ற காரியங்கள் எங்களிடையே இருக்குமானால் சுவாமி அதையும் கத்தாவை எங்களிடத்தில் இருந்து கலைந்து போட
நீங்க எங்களுக்கு கிருபை செய்தல்லுங்க சுவாமி. இந்த வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளையும் வேத உண்மைகளையும் கத்தாவே நீங்க எங்களுக்கு இந்த வேளையிலே கத்தாவை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியமாக இந்த பாக்கியத்தை எங்களுக்கு எங்களுடைய வாழ்விலே தந்த தயவுகளுக்காய் கூட கத்தாவை மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். பமிலாக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இம்மட்டுமாய் கத்தாவை விளங்கி கொடுக்க எங்களுக்கு தயவு பண்ணி இருக்கிற இந்த காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. பிள்ளை என்ன நீங்க நன்மையால் நிரப்புங்க. இன்னும் அதிகமான ஞான வரங்களினால் நிரப்பி கத்தவை ஆசீர்வதிக்க வேண்டுமா, இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கூட கெஞ்சி பண்றாடுகிறோம் அப்பா. தப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கட்டளை தந்து ஜெபிக்கிற சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க. நல்ல ஒரு வீக்கெண்டை நீங்க எங்களுக்கு தாங்க. நாங்கள் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் கூட கத்தாவை நாளைய தினத்தின் உம்முடைய வர்ஷிப்பை கத்தாவை இந்த ஆலயத்துக்கு சென்று செய்ய நீங்க கிருபை தாங்க. உண்மையுள்ளதாயும் கத்தாவை எங்களுடைய ஆத்மாத்திலிருந்து நாங்கள் உண்மையாய் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபையை தந்துடலங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு நீனே நாமத்தினாலே தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். Thank you, Pa. Thank you, Pa. Thank you. Bye. Bye-bye. Thank you. Thank you, Camila. எப்படி Thank you. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து கேட்டு பேசி